வணக்கம். இந்த வீடியோவில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சாப்டரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். டிஎஸ் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 7th ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் 2 சாப்டர்லேயுமே ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நீங்கள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டுக்கான வீடியோஸை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல் ப்ராப்ளம்ஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு சின்னதாக ரீகேப் பண்ண முடியாது. வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் வீடியோவை நீங்கள் பாருங்கள், புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஷின் பேப்பர். ஓகே, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் கொஷின் நம்பர் 18ல் நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. Profit for the year 2017 is a sum of 10,000 after providing depreciation of rupees 2,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, டெப்ரிஷியேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 years இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2017, 2018 இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்மேட் தெரியும் அப்படின்னா இப்போ நான் போடுற ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. காலம் எப்பயும் போல் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 காலமாக கொடுத்துட்றேன், ருப்பீஸ் அண்ட் ருப்பீஸ். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்போவுமே நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு கொஷினில் நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 10,000 நான் எடுத்து எழுதிடுறேன். அடுத்து எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் நெட் ப்ராஃபிட்டோட நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும், சில இன்ஃபர்மேஷன்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும்னா டெப்ரிஷியேஷன், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், லாஸ் ஆன் சேல், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மனப்பாடமாக வச்சுருந்தா எதை ஆட் பண்ணணும்னு தெரியும். ஓகேவா? இப்போ நமக்கு நான் சொன்னதில் டெப்ரிஷியேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ டெப்ரிஷியேஷன் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. டெப்ரிஷியேஷன் இஸ் 2,000. ஓகே, ஸோ அந்த 2,000 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு முடியுது. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஓகே, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் போட்டாச்சா? அடுத்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கு என்ன இம்பேக்ட் அப்படின்றத எழுதணும். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணணும், கரண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணணும். கரண்ட் அசட் டிக்ரீஸ். ஓகே, இது தெரிஞ்சால் இது ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி தான் இங்கே எதெல்லாம் மைனஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் இங்கே டிக்ரீஸ் இல்லையா, அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணணும், அப்போ கரண்ட் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளமில் எது கரண்ட் அசட், எதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சன்ட்ரி டெட்டாஸ். சன்ட்ரி டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா 10,000, 11,000. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் பண்ணணும். அதனால் நான் அந்த சன்ட்ரி டெட்டாஸ் நீங்கள் எப்படி எழுதணும்னா இன்க்ரீஸ் இன் சன்ட்ரி டெட்டாஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகே, நான் ஷார்ட் ஃபார்மில் தான் எழுதுகிறேன். அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டையும் நாங்கள் எடுத்து எழுதணும். என்ன கொடுத்துருந்தாங்க 10,000, 11,000 இல்லையா? ஸோ 1,000 நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன் டிஃப்ரென்ஸ். அடுத்து நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டி. ஸோ கரண்ட் லயபிலிட்டி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ். கரண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன்.
இங்கே ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1200 ஆயிருக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 200. ஓகே, அதை இன்னர் காலமில் எழுதிட்டேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். பில்ஸ் ரிசீவபிள் 5000, 6000 மைனஸ் 5000 நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 டிக்ரீஸ் ஆனதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்? பில்ஸ் பேயபிள். இது கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டி என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ஆட் தான் பண்ணணும். அப்போ பில்ஸ் பேயபிள் இன்க்ரீஸ் டிக்ரீஸுன்றலாம் நீங்கள் எழுதிடணும். ஓகே, நான் இங்கே எழுதாமல் எழுதிட்டுருக்கேன், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை. பில்ஸ் பேயபிள் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பில்ஸ் பேயபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ஸ் ரிசீவபிளும் 1000 தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் 4000, 3000 நான் தப்பாக எழுதிட்டேன். ஓகேவா? 4000, 3000 பில்ஸ் ரிசீவபிளுக்கு அண்ட் பில்ஸ் பேயபிளுக்கு 6000, 5000 மாற்றி எழுதிட்டேன். ஓகே, அமௌண்ட்டை. எனிவே த டிஃப்ரென்ஸ் இஸ் 1000 எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லயாபிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. கரண்ட் லயாபிலிட்டினா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரெடிட்டார்ஸ் 8000லேருந்து 9000 ஆயிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் 9000ல் 8000 டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஓகேவா? அடுத்த இன்ஃபர்மேஷன் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் எழுதிக்கோங்க. ஓகேவா? வீடியோ லென்த் ஆகிடும்னு நான் ஷார்ட்டாக எழுதிட்டுருக்கேன். டிஃப்ரென்ஸ் வந்து 2000. 12,000ல் 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 2000. ஓகே, ஸோ அந்த 2000 இங்கே காட்டிடலாம். இப்போ ஆட் பண்ணுற இன்ஃபர்மேஷனில் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3200 இருக்குது. கரெக்டாக? ஸோ டோட்டல் 3200 நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். 12,000 + 3200 15,200. இப்போ இங்கே லெஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நான் இன்வென்டரிஸ் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ண மறந்துருக்கேன். ஓகே, இன்வென்டரிஸ் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 8000. இன்வென்டரிஸ் அப்படின்றது கரண்ட் அசெட். ஓகேவா? கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்வென்டரிஸ் அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000. ஓகேவா? ஸோ அதையும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்து எழுத மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ மொத்தம் டோட்டல் 6200. அதை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். 15,200ல் 6200 மைனஸ் பண்ணிங்கன்னா 9200. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.